சரக்கு வாகன ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கிய போலீசாரை வீடியோ எடுத்த செய்தியாளரை போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். அந்த ஆட்டியாம்பட்டி காவல் நிலையத்தில் இருந்து அந்த காவல் நிலையத்தினுடைய அந்த மகிழுந்தானது பழுதடைந்த நிலையில் அதன் அருகாமையில் உள்ள அந்த மெக்கானிக் ஷெட்டில் அந்த பழுதடைந்த காரை சரி செய்வதற்காக 2 காவல் அதிகாரிகள் அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு அருகே நின்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் அந்த காரை அந்த சரி செய்யக்கூடிய அந்த நேரத்தை கூட வீணடிக்க கூடாது என்ற ஒரு காரணத்தினால் அந்த சாலையிலே வந்து செல்லக்கூடிய அந்த லோடு ஏற்றி செல்லக்கூடிய, குறிப்பாக அந்த தேங்காய் மற்றும் கல், மண், ஜல்லி உள்ளிட்ட அந்த லோடுகளை ஏற்றி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் மற்றும் அந்த லாரிகள் உள்ளிட்டவற்றை குறிப்பாக நிறுத்திக் கொண்டு எந்த ஒரு ஆவணங்களையும் பரிசோதிக்காமல் ஒரு வண்டிக்கு, ஒரு வாகனத்திற்கு 100 ரூபாய் வீதம், அதாவது டாடா ஏசி மற்றும் தோஸ்து போன்ற அந்த வாகனங்களுக்கு 100 ரூபாய் வீதம், அதே போன்று ஈச்சர் மற்றும் அது போன்ற பெரிய வாகனங்களுக்கு 200 ரூபாய் வீதம், தேங்காயோடு ஏற்றி செல்லக்கூடிய அந்த லாரிகளுக்கு 200 ரூபாய் வீதம் பணத்தை பெற்றுக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக அந்த சம்பவ இடத்திலிருந்து நமது செய்தியாளர் யுவராஜ் அவர்கள் அதனை ஒளிப்பதிவில் தன்னுடைய அந்த மொபைல் கருவி மூலமாக படம் பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் அதனை பார்த்துவிட்ட அந்த காவல் அதிகாரிகள் அவரை தகாத வார்த்தையில் திட்டி, நீங்கள் யாருக்கிட்ட வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம், முதலில் காரில் ஏறுங்கள் என்று வலுக்கட்டாயமாக சட்டையை பிடித்து காரில் ஏற்றப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அவருடைய செல்போனும் பறிக்கப்பட்டது. இந்நிலையில் தன்னை எதற்காக அழைத்து செல்கிறீர்கள் என்று செய்தியாளர் காவலர்களிடம் கேட்டபோது, உண்மையில் தங்கச்சங்கிலியை பறித்ததற்கான அந்த சந்தேகத்தின் பேரில் உன்னை அழைத்துச் செல்கிறோம் என்று காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவல் அதிகாரிகளும் அவரை மிரட்டியபடி, இந்த ஊரில் நீ எப்படி வசித்து விடுகிறாய் என்ற கேள்விகளை எழுப்பியும் தொடர்ந்து அவரை திட்டியபடியும் இந்த சம்பவமானது தொடர்ந்து இந்த ஆட்டியாம்பட்டி காவல் நிலையத்தில் நடைபெற்று வந்தது. இந்த பரிசோதனையில் ஈடுபட்ட அந்த நபர்கள் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரன் மற்றும் ராமன் ஆகிய 2 நபர்களும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தொடர்ந்து படம் பிடிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளானது உடனே வந்திருந்த அவருடைய அந்த முகவரியை பெற்றுக்கொண்டு இந்த ஊரில் நீ எப்படி தொடர்ந்து வசித்து விடுகிறாய் என்பதை நானும் பார்த்துக் கொள்கிறேன், நீ யாரிடம் வேண்டுமானாலும் போய் முறையிடலாம், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று போன்ற தகாத வார்த்தைகளை கொண்டு இத்தகைய வார்த்தைகளை திட்டியபடி அவர் தற்போது அந்த காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் அங்கு தொடர்ந்து அவருக்கு அந்த மிரட்டல்கள் நடந்து வரும் நிலையில் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒவ்வொரு காவலர்களும் முற்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவருடைய செல்போனானது பறிக்க முற்பட்ட நிலையில் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைகளானது இழுபறிக்கப்பட்டு வந்ததும், அதே போன்று தான் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றும் பின்பு தன்னை எதற்காக பழிவாங்க வேண்டும் என்றும் அவருடைய அந்த பெற்றோர் தரப்பிலும் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. அதாவது படம் பிடித்த செய்தியாளரின் குடும்பத்தினை தொடர்பு கொண்டும் அவருடைய முகவரியை தொடர்பு கொண்டும், நீங்கள் எப்படி இந்த இல்லத்திலே வசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், மரியாதையாக உங்களுடைய அந்த வேலையை மட்டும் செய்யுங்கள் என்று அவருடைய குடும்பத்தினருக்கும் மிரட்டலானது விடுக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து அவருடைய செல்போனானது அணைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது காவலர்களுடைய அந்த காவலர்கள் பெற்றுக்கொண்டு அந்த செல்போனை அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியாகின்றது. இந்நிலையில் செய்திக்குழு தரப்பிலிருந்து அவருடைய அந்த செல்போனை தொடர்ந்து தொடர்பு கொள்வதற்கு முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து அந்த காவலர்கள் அவரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையத்திற்கு பணியில் ஈடுபட்ட செய்தியாளரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து செல்வது குறிப்பிடத்தக்கது. சொல்லுங்க சார், எதுக்கு சார் வண்டியில் ஏறணும்? நான் வண்டி எடுத்துட்டு இருந்தேன். நான் பாலிமாரி போட்டர் தான் சார். சொல்லுங்க. என்ன வண்டியில ஏத்துனதே தப்பு. மேல இருந்து கையெடுங்க சார், கையெடுங்க சார். வாடா இல்ல வாங்க கொஞ்சம் மேல இருந்து கையெடுக்கும் போது என்ன ரீசனுக்குன்னா நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. சொல்லுங்க சார், எதுக்கு சார் வண்டியில ஏறணும்? நான் வண்டி எடுத்துட்டு இருந்தேன். நான் பாலிமாரி போட்டர் தான் சார். சொல்லுங்க. என்ன வண்டியில ஏத்துனதே தப்பு. மேல இருந்து கையெடுங்க சார், கையெடுங்க சார். வாடா இல்ல வாங்க கொஞ்சம் மேல இருந்து கையெடுக்கும் போது என்ன ரீசனுக்குன்னா நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க.